குட் மார்னிங் எவ்ரிவன், வெல்கம் டு ஜென்ட்ரோ டேல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான பார்வை. ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் துறவி ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு கண் பார்வை கிடையாது. அப்போது அந்த வழியாக வந்த ஒருவன், ஏய் கிழவா, யாராவது இந்த வழியாக சென்றார்களா என்று மரியாதையின்றி அதிகாரத்துடன் கேட்டான். அதற்கு அந்த துறவி, அப்படி யாரும் சென்றதாக தெரியவில்லை என்று சொன்னார். சிறிது நேரம் கழித்து மற்றொருவன் வந்து, ஐயா, இதற்கு முன் யாராவது சென்றார்களா என்று கேட்டார். அதற்கு அத்துறவியோ, ஆம், சற்று முன் இதே கேள்வியை கேட்டுக்கொண்டு ஒருவன் சென்றார் என்றார். மீண்டும் சிறிது நேரம் கழித்து இன்னொருவன் வந்தான். அவனும் துறவியிடம், வணங்குகிறேன் துறவியாரே, இதற்கு முன் இந்த வழியாக யாராவது செல்லும் சப்தம் கேட்டதா என்று பணிவுடன் கேட்டான். உடனே துறவி, மன்னரே வணக்கம். இந்த வழியாக முதலில் ஒரு வீரன் சென்றான், அடுத்ததாக ஒரு அமைச்சர் சென்றார். இருவருமே நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டு சென்றனர் என்று சொன்னார். அப்போது ஆச்சரியத்துடன் மன்னர், துறவியாரே, உங்களுக்கு தான் பார்வை இல்லையே, பின்னர் எப்படி முதலில் வீரனும் அடுத்ததாக அமைச்சரும் என்று சரியாக சொன்னீர்கள் என்று கேட்டான். அதற்கு துறவி, இதை அறிவதற்கு பார்வை தேவையில்லை, அவரவர் பேசுவதை வைத்தே அவர் யார், அவரது தகுதி என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி, முதலில் வந்தவன் சற்றும் மரியாதையின்றியும், அடுத்து வந்தவரின் பேச்சில் அதிகாரமும், உங்களது பேச்சில் பணிவும் தென்பட்டது என்று பொறுமையாக விளக்கி கூறினார். அவரவர் தகுதி என்ன என்பதை தீர்மானிப்பது எது என்பது உங்களுக்கும் புரிந்திருக்கும். Let's think about it.